தமிழ்நாடு அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40% உயர்த்தப்படும் என்று அரசு அறிவித்த நிலையில் பாலின அடிப்படையில் அல்லாமல் மதிப்பெண் அடிப்படையிலேயே பெண்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு பணிகளில் பெண்களுக்கு தனியாக 30% இடஒதுக்கீடு பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனை 40% உயர்த்தி தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது அரசு பணிகளுக்கு ஆண்கள் செல்வதற்கான வாய்ப்பை கடுமையாக பாதிப்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அரசு பணிகளுக்கான ஒவ்வொரு அறிவிப்பிலும் பணியிடங்களுக்கான மொத்த எண்ணிக்கையில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. அதேபோல் பெண்களுக்கான சிறப்பு தனி இடஒதுக்கீடு முறை அமல்படுத்தப்படுகிறது. மேலும் பொதுப் பிரிவிலும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இதனால் அரசு பணிகளுக்கு தற்போது 70% பெண்கள் தேர்ந்தெடுக்கப்படும் நிலையில் இனி பெண்களுக்கான இடஒதுக்கீடு 40% அதிகரிக்கின்ற போது வரும் காலங்களில் 80% பெண்கள் மட்டுமே அரசு பணிகளுக்கு செல்லும் நிலை ஏற்படும் என போட்டித் தேர்வு பயிற்சி மைய நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். ஃபஸ்ட்டு 100 ரேங்க் எடுத்தீங்கன்னா ஒரு 50 பேர் பெண்கள் வந்துடுறாங்க. அதுபோக இந்த 30% கொடுக்கும்போது டோட்டலாக 80% அவங்களுக்கு போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நல்ல மார்க் எடுத்த ஒரு ஆணுக்கு வேலை கிடைக்கல. அதுதான் ரீசன். இப்போ அவங்க 30% அவங்க பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், எஸ்சிஎஸ்டியாக இருக்கட்டும், அந்த பெண்கள் 30% அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததுக்கப்புறம் இந்த பிசி ஜென்ரல், எம்பிசி ஜென்ரல், எஸ்சி ஜென்ரல் அப்படிங்கிற ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே அவங்க உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது என்ன ஆகுது, அங்கே ஒரு ஆண் பார்த்திங்கன்னா 250 மார்க் 300க்கு எடுத்தால் அவருக்கு வேலை கிடைக்கல. பட் அதே பிசி ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு பெண் 245 மார்க் எடுத்தாலும் வேலை கிடைக்குது. ஏற்கனவே இருக்கிற 30% இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இப்போ 40 ஆக்கும்போது என்ன ஆகும், 90% பெண்கள் தான் வருவாங்க. பெண்களை குறைச்சி சொல்லலை. விமன் ரிசர்வேஷனில் நீங்கள் 40%, 50% கூட கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் பிசி ஜென்ரல், பிசி பொதுப்பிரிவு, எம்பிசி ஜென்ரல், எம்பிசி பொதுப்பிரிவு, அந்த பொதுப்பிரிவு கீழே கண்டிப்பாக ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாது. பொதுப்பிரிவில் பெண்களுக்கு பாலின ரீதியில் முன்னுரிமை வழங்குவதை நிறுத்தி மதிப்பெண் அடிப்படையிலேயே இருபாலருக்கும் பணி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. எங்களை மாதிரியே வருஷ கணக்கில் பாய்ஸும் படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த பாய்ஸுக்கு டெஃபினெட்லி டோட்லி அன்ஃபேவர். ஏன்னா அவங்க வருஷ கணக்கில் ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்ற பொறுப்பில், ரெஸ்பான்சிபிலிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு மட்டுமே சாதகமாக இருக்கணும் அப்படின்னா எப்படி ஆண்கள் வர முடியாது. டெஃபினட்டாக உமன்ஸ்க்கு ஆல்ரெடி 30% ரிசர்வேஷன் இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா 40% ஆக்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல டிசிஷன் தான், அது தப்பு சொல்லலை. ஆனால் இதே மாதிரி இப்போது ஜென்ஸ்க்கு பயம் வருது. 40% ஆகிட்டுனா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு ஒரு பதட்டம் வருது. ஸோ அதையும் கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கும் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். தமிழ்நாடு அரசு பணிகளில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு அளிக்கப்படும் என்ற அறிவிப்பிற்கு எதிராக அண்மையில் ஜஸ்டிஸ் ஃபார் மென் இன் டிஎன்பிஎஸ்சி என்கிற ஹேஷ்டேக் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 8 செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன்.